நம்ம எல்லாரும் வந்து பாத்தோம்னா ஒரு விஷயத்த நோட் பண்ணிருப்போம். அதாவது ஒரு சில பீப்புள்ஸ் மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க நினைச்சதை வந்து பாத்தீங்கன்னா அச்சீவ் பண்ணுவாங்க. ஆனா இன்னும் ஒரு சில வித பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ஹார்ட் ஒர்க் கடினமா வந்து பாத்தீங்கன்னா உழைப்பாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து வராது. இது என்ன லக்கா இல்ல மேனிஃபெஸ்டேஷனா? அதாவது இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன? மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி எத்தனை பேரோட லைஃப் வந்து மாறி இருக்குது அதை பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துடலாம். என்னோட பேர் வந்து பாத்தீங்கன்னா நவீன். நம்ம சேனலோட இந்த சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. அதாவது இது வந்து என்னோட சேனல் அப்படி இல்லை, நம்ம சேனல். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேட்டிவ் அதுவான விஷயமா இருக்கட்டும், ஹிஸ்டாரிக்கல் விஷயமா இருக்கட்டும், அதை தாண்டி கரண்ட் அஃபேர் அதை பத்தி விஷயமா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து இதை பத்தி பேச போறோம். இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா நம்ம என்னன்னு பார்க்க போறோம். மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான வந்து பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு எக்ஸாம் டிஎன்பி எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க, இல்ல வந்து நீங்க ஒரு ஃபுட்பால் பிளேயராவோ ஒரு கிரிக்கெட் பிளேயரோ ஆகணும்னு நினைக்கிறீங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா நினைச்சு டெய்லியுமே வந்து பாத்தீங்கன்னா எஃபோர்ட்ஸ் போட்டு அதுக்கான ஒர்க்கை நீங்க பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான என்ன நினைச்சு எதுக்காக நீங்க எஃபோர்ட்ஸ் போட்டு நீங்க ட்ரை பண்றீங்களோ அந்த விஷயம் கிடைக்கின்றது வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்றது. இதுதான் மேனிஃபெஸ்டேஷன். நமக்கு என்ன ஒரு விஷயம் வேணுமோ அதை வந்து கேட்கிறோம், அதை கேட்டுட்டு அதை முழுசா நம்புறோம், தென் அதுக்கான ஆக்ஷன் பிளானை வந்து பாத்தீங்கன்னா பண்றோம். இப்படி பண்றது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன விஷயம் வேணுமோ வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருங்க. எக்ஸாம்பிள் நான் கனெக்ஷன் ஷேர் பண்றேன் பாருங்களேன். எக்ஸாம்பிளுக்கு இப்ப ரீசெண்டா இப்ப 2026 நம்ம இருக்கும் கரெக்டுங்களா? இப்ப விஜய் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சாரத்திலும் ஒவ்வொரு பிரச்சாரம் முடியும் போது அவர் என்ன சொல்றாரு, முடிய வெற்றி நிச்சயம், கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம். நிறைய கான்பிடண்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார், வெற்றி நிச்சயம் சார். பேர் வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் வந்து ஓட்டா மாறாது, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணாங்க. ஆனா அவரு யோசிச்சு பாருங்களேன், அவரு வந்து அவர் எடுத்த இந்த ஸ்டாண்ட் வந்து தெளிவா இருந்தாரு. ஒவ்வொரு வாட்டி பேசும்போது ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. அது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சும் காட்டிட்டாரு. இப்ப 2026 ஒரு முதலமைச்சரா வந்து வந்துட்டாரு. அதை தாண்டி விராட் கோலி அவரை வந்து பாத்தீங்கன்னா கேட்கும் அவர் சொல்றாரு. தென் அதை தாண்டி சமந்தா மேமா இருக்கட்டும், நிறைய பேர் ஒரு சில கிளிப்ஸ் ஆட் பண்ற பாருங்க. நீங்க ஒரு விஷயத்த நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த விஷயத்த நீங்க அடைஞ்சிருவீங்க. உண்மையிலேயே கேள்விப்படுறேன். இல்ல நிஜமா. இப்போ அது எப்படின்னா அதுதான் கடவுள். நீங்க கடவுள் கிட்ட போயிட்டு நான் நல்லபடியா எனக்கு ஒரு தொழில் வரணும்னு வேண்டிக்கிட்டே இருப்பீங்க. அது வந்து என்னன்னா நீங்களே அதுக்கான வழி எல்லாமே கண்டுபிடிச்சிடுவீங்க. அதுக்கு உறுதுணையா இருக்கிறது தான் அந்த கடவுள் என்ற நம்பிக்கை. How does visualization help with that? It is everything for me. How so? So if you're going to play an overseas tour, say to Australia or England or something like that, I literally sat down 2-3 months before and I've made a decision in my head that I'm going to take their best bowler on. And when I train in the gym, when I'm practicing regularly, there are visuals running in. இப்ப ரெண்டாவது என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா மேனிஃபெஸ்டேஷன். இதுக்கு முன்னாடி மேனிஃபெஸ்டேஷனா என்ன, தென் அது ரியல் லைஃப்ல கனெக்ஷன் பண்ணி காட்டிருப்போம். விஜய் சாரா இருக்கட்டும், தென் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிளிப்ஸ்ல பாத்துருப்பீங்க. இவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி தான் பண்றது. ரீசெண்டா கூட தனுஷ் சார் கூட பாருங்க மேனிஃபெஸ்டேஷன் பத்தி ஒரு சில விஷயம் ஷேர் பண்ணிட்டு இதனால எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிருப்பாரு. இப்ப இத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க, இது மூலமா வந்துட்டு இருக்குது அப்படின்னா பட் ஒரு சில பேருக்கு இன்னும் ஆகுறது இல்லை. ஏன்னா இந்த மேனிஃபெஸ்டேஷன் என்னன்னு தெரியுது. இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ் எல்லாம் கூட வந்து பாத்துட்டு ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன் ஆக்சுவலா ஏதோ அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா பண்ணாம வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. இப்ப இந்த மேனிஃபெஸ்டேஷனை ஒரு சில பேர் என்னதான் ட்ரை பண்ணியும் அவங்க நினைச்ச விஷயத்த அடையக்கூடியவர்கள். அதனால வந்து இதெல்லாம் சும்மா மேனிஃபெஸ்டேஷன்னா இல்ல, நான் கூட தான் நினைச்சேன். நம்ம நிறைய பேர் பார்ப்போம் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் வீடியோ பத்தி வீடியோ வந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல போய் இதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு போற நிறைய பேர் இருப்பாங்க. கரெக்டா இது வந்து பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளா நான் ஷேர் பண்றேன். இந்த மேனிஃபெஸ்டேஷன்ற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணும், என்ன பண்ணா வந்து ஒரு, ஏன்னா நிறைய பேர் பண்ணியிருக்காங்க பண்ணா, அதாவது இது பண்ணவே இல்லை யாருமே இல்லை அப்படின்னா கூட இது பொய்லாம். பட் நிறைய பேர் பண்ணி காட்டிருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் பண்ணி காட்டுறாங்கன்னா இந்த ஒரு விஷயம் உண்மையா இருக்குதுங்க. இதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயமே. அதனால
மேனிஃபெஸ்டேஷன்ற விஷயம் இருக்குது. அது எப்படி பண்ண நான் சிம்பிளா ஷேர் பண்றேன். ஸோ நீங்கள் எஃபோர்ட்ஸ் போடுங்க. இந்த மேனிஃபெஸ்டேஷன் நிறைய பேர் பண்ணி லைஃப் மாற்றுற மாதிரி உங்கள் லைஃப்பையும் மாற்ற முடியும். அதுக்கான முழு முயற்சி மட்டும் கொடுங்க. தென் என்னோட சைட்லேருந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன விஷயத்தை வேணுமோ அந்த விஷயத்தை பற்றி டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நினைங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச நோட்டில் எழுத முடிஞ்சாவோ இல்லை வந்து கற்பனையாக விசுரேஷன் பண்ண முடிஞ்சாவோ அதை பற்றி யோசிங்க. அதை தாண்டி அதுக்கான எஃபோர்ட்ஸ்ன்றதை ட்ரை பண்ணுங்கள். நம்பிக்கையாக இருங்க, பிலீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடித்து சொல்கிறேன், இவ்வளோ பேர் லைஃப் மாறும்போது நம்ம லைஃப் மாறும். தென் இவ்வளோ தான் விஷயமே. மேனிஃபெஸ்டேஷன்றது இவ்வளோ தான். மேனிஃபெஸ்டேஷன்றது நம்ம நினைக்கிற விஷயத்தை அடையிறதுக்கான ஒரு விஷயம். அதை பற்றி நம்ம தொடர்ச்சியாக நம்ம நினச்சிட்டே இருக்கும்போது நம்ம சாமியும் சொல்லலாம். நம்ம ஒரு சைடு சாமின்னு ஒரு சில கிறிஸ்டின்ஸ் கேட்டால் ஏசப் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் கேட்டால் அல்லான்னு சொல்லுவாங்க. ஓகே, என்ன வேணால் இருக்கட்டுங்க, நீங்கள் உங்கள் சைடு நினைங்க, அதுக்கான எஃபோர்ட்ஸ்ன்றதை போடுங்க, கண்டிப்பாக நடக்கும். இதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட் வீடியோ. ஓகே, அப் அண்ட் டவுன் சம்திங் ஒரு சில விஷயத்தில் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு சுட்டி காட்டணும் அப்படின்னு தோணுதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அதை தாண்டி இதுக்கப்புறம் டெய்லி கரண்ட் அஃபேராக இருக்கட்டும், தலைக்கு விஷயமா இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனலில் நம்ம ஷேர்ன்றது பண்ண போகிறோம். நீங்கள் பண்ண வேண்டியதுன்னா கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப்ன்றது பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம போடுற கண்டென்ட்டை டெய்லி வந்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த சேனல் நம்ம ஒரு பெரிய அளவில் வந்து கொண்டு போகலாம். டெய்லி உங்களுக்கான விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து சேர்க்கிறேன். இதோட சேனல் வீடியோ வந்து என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.